உம்மினைவின்றி மகிழ் வேதுவே வாழ முடியாது. அப்பா நீங்க இல்லாம என்னால முடியாது, வாழ முடியாது. என் வாழ்க்கை எல்லாரும் உணர்ந்து பாருங்க, எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கீங்க. அது எதற்கு நம்ம பின்னாடி பார்க்கும்போது எத்தனையோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய், ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, நீ என் வாழ்விலே நீ பாராட்டின உன்னுடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆச்சரியமானவரே, என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார், அதிசயமாய் நடத்தி வருகிறார். அவர் நடத்தி வருகிற பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னா ஆச்சரியமும் அதிசயமாய் இருக்கு. அப்போ ஆண்டவரே என் வாழ்வில நீ பாராட்டின கிருபைகளுக்காக உனக்கு நன்றி சொல்லி எல்லா கரங்களை தட்டி ஸ்கிரீன் பாட்டு பாடுங்க. துதி ஆராதனையில என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே
எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஆச்சரியமா இருக்கிறார். எவ்வளவு பலவீனத்துல நடக்க முடியாத சூழ்நிலையிலும் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஆச்சரியமானவரும் அதிசயமானவருமாய் இருக்கிறார். எப்படியாய் நடத்தி செல்கிறார். எல்லாரும் முழங்கால் போட்டு ஆசைவாடும் ஆகிய 2வது சரணம் பாடும்போது எல்லாரும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை நடத்தி வருகிறீர் அப்பா. உமக்கு நன்றி. நன்றி இருதயத்தோடு வெறும் நம்ம வந்து இப்படி பார்த்துட்டோமே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இப்படி வந்து பார்த்துட்டோமே அல்ல, உண்மை மனதோடு முதற்கு நாள் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நிரப்புங்க. வெறுமையாய் நான் வருகிறேன், என் பாத்திரத்தை நிரப்புங்க. அசைவாடும் ஆவியே என்ற பாடலை எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். எல்லாரும் சத்தமா பாடுங்க. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆனந்தத்தா மகிழுடன் துதித்தே
வாருமே இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பரங்களினால் எழுப்பி தொடுத்திடவே மலங்கரியா எழுப்பி தொடுத்திடவே இறங்கி வாருமே இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே
கிருபை இல்லாம வாழ தெரியாதையா சொல்லுங்க. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ
ஜெபம் பண்ணுவோம். உங்க வாழ்க்கையில என்னென்ன ஜெபம் விண்ணப்பம் இருக்கோ அதெல்லாம் தேவ சமூகத்துல நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளாக அவருடைய செவிகள் உங்களை ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் கேட்கிறதா இந்த இடத்துல இருக்கிறது. ஆகவே உங்கள் விண்ணப்பங்களை தேவ சமூகத்துல செலுத்துங்க. நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். விசுவாசத்தோடு ஒரு 5 நிமிடம் தேவ சமூகத்துல இந்த நேரத்துல செவிங்க. வீட்டுல என்னால ஜெபிக்க முடியலன்னு சொன்னவங்க, என்னால வீட்டுல ஜெபிக்கவே முடியலன்னு சொல்றீங்களா, இந்த இடத்துல ஒரு 5 நிமிடமாவது செவிங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எல்லாவற்றுக்காக நீங்க என்ன செய்யுங்க. உங்க தேவைகளுக்காக எல்லாவற்றுக்காக நீங்க என்ன செய்யுங்க. தேவ சமூகத்துல செபிக்க. இது செபிக்கிற நேரம். இது ஆராதனையில முடித்த அந்த ஆராதனையுடைய ஆவியில பசுத்த ஆவியோட அபிஷேகத்தில் நாம் செபிக்கும் பொழுது தேவன் நிச்சயம் உங்களுக்காக அற்புதங்களை செய்த தேவனாயிருக்கிறார். உங்கள் விண்ணப்பங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை கேளுங்க. சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவனை ஆராதிக்க வரல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே அவர் சமூகத்துல நீங்க செபிங்க. செபிக்கும் பொழுது அவர் அற்புதங்களை அவர் உங்க நடுவில் வந்து அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே அப்பா நீ பெரியவர் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில ஆலயத்திலே வந்து அபயம் இடுகிற அப்பாவை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் நீங்க பரலோகத்திலே கேட்டுக் கொண்டிருக்கீங்கப்பா. இந்த ஆலயத்தில் மிக கண்கள் திறந்திருக்கிறது ஆண்டவரே. சவியப்பா செவிகள் கவனித்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா அவர் கூப்பிடுதல் சத்தத்துக்கு செவிகள் திறந்திருக்கிறபடியால் வந்து ஸ்தோத்திரம் 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 ஆச்சா. நீங்க அற்புதம் கரத்தை ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரே இறங்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். வல்லமை இறங்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். அப்பா கூப்பிடுகிற நாக்கை துண்டியும் போஷித்து நடத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. அவைகளை பார்க்கிற விசேஷமா இருக்கிற நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே பாக்கியவான்கள் ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது சொல்லியிருக்கீர்கள் ஆண்டவரே. உங்க தெய்வமாய் கொண்டு ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவரே ஆராதனை தேவன் நீங்க ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. உண்மை நாங்களாம் உங்கள் பாதத்துல நாங்கள் செபிக்கிற விண்ணப்பங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே தேவைகளை கத்த சந்திங்க ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை கத்த சந்திங்க. பண தேவைகளை கத்த சந்திங்க. அப்பா எல்லா வழிவாசல்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்த ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா அற்புதங்களை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நன்றாய் பரீட்சைகளை எழுத கர்த்தர் நீங்க அற்புதங்களை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா செமஸ்டரை நோக்கி கொண்டு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் நல்ல ஞானத்தினால் நிறைந்து நல்ல ஆண்டவரே எக்ஸாம்ல எழுத கர்த்தர் ஞானத்தால் நிரப்ப வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா வியாதிகள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வியாதிகள் கர்த்தர் நீங்க சுகமாக்க வேண்டுமா செபிக்கிறோம். என்ன வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே என் தேவன் அப்பா சுகம் தர வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீங்க அற்புதங்கள் செய்யுங்க. உங்க பிள்ளைகள் குடும்பங்கள்ல யார் யார் வியாதிப்பட்டிருக்காங்களோ எல்லாரும் கட்ட சுகத்தை நீங்க தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உள் உறுப்புகளை பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகள் ஆண்டவரே நன்றாய் செயல்பட சுகமா இருக்க கத்த உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சொல்ற எதிர்காலத்தை நினைத்து அப்பா கலங்குகிற பிள்ளைகளுக்கு அப்பா எதிர்காலங்களை கத்த நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா சொல்ற திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை கத்தை ஏற்படுத்தி தர வேண்டுமா செபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை நீங்க தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தோல்வி அடைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா பிசினஸ்ல தோல்வி ஆண்டவரே அப்பா அவர் படிப்புல தோல்வி எல்லாமே தோல்வி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஜெயத்தை தர வேண்டுமா செபிக்கிறோம். வெற்றியை நீங்க தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீங்க அப்பா உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா அந்த ஆலயத்திலே நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு கூட்டலுக்கும் கத்த நீங்க பதில் தந்து நீங்க அப்பா வருகிற நாட்களில் ஒவ்வொரு சாட்சியாக இருந்த போது
கிருபைக்காய் நன்றி. அப்பா உங்க நாம மகிமைக்காக சாட்சிகளாய் ஒவ்வொரு எழுப்பமுறை கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா நீரே அற்புதங்களை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவர் நீங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் உமக்கு நன்றி. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு அப்பா கேட்ட ஜெப விண்ணப்பத்துக்கெல்லாம் கர்த்தர் நீங்க ஆண்டவரே அதிகமாய் நீங்க பதில் தந்து அதிசயங்களை காண செய்யப்பட கிருபைக்காய் நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சங்கீத பகுதிக்கு நிறைய கலந்து போகலாம். சங்கீத பகுதியை நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி உஷாரணி அக்கா வந்து அவங்க நடத்தி கொடுப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119 சங்கீதம். அதுல வசனம் 33 இருந்து 40 வரைக்கும், பக்கம் 746. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 5வது இதுல நம்ம இருக்கிறோம். தேவனை சார்ந்திருக்கும் வாழ்க்கை. இதுல 33 40 வசனம் இருக்கு. மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்கிறேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியர்களும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சிக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கர்த்தர் மகிமை உண்டாவதாக. வசனம் 33 இருந்து 40 வரைக்கும் பார்க்கலாம். இதுல 33 to 35 என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, தேவனை சார்ந்து இருக்கும் வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம சார்ந்து இருக்கிறதாலதான் இங்க வந்திருக்கோம் சபைக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் 1 வாசிக்கிறேன். முதலாவது வசனம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்ளுவேன். தாவீது சொல்றார், சங்கீதக்காரர் சொல்றார். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, அதாவது ஆதி நாட்களில், பழைய ஏற்பாட்டு காலத்துல, ஆதி காலத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆதி நாட்களில் என்னவா, ஆசாரியர்கள் லேவியர்கள் தான் பிரமாணங்களை ஜனங்களுக்கு போதிப்பார்களாம். அல்லேலூயா. எகிப்துல இஸ்ரேல் மக்கள் அடிமையா இருக்கும்போது ஆண்டவர் மோசேயை அனுப்பி தன் ஜனங்களை கூட்டிட்டு வந்தாரு. அந்த வனாந்தரத்தை நடத்தும் போது அவங்களுக்கு என்ன தேவைனாலும் என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு கேட்க தெரியாது. என்ன செய்வாங்க, மோசே என்ன பண்ண, மோசேல தான் கேட்பாங்களாம். இது வேணும், இன்னைக்கு தண்ணி வேணும், உணவு இல்ல, நாங்க அதையே சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கேட்பாங்களாம், மோசேட்ட கேட்பாங்களாம். மோசே என்ன செய்வார், உடனே ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. அல்லேலூயா. ஜனங்க இதெல்லாம் கேட்கறாங்க, கொடுங்க பாருங்க. அப்படிதான் இருந்துச்சாமா அப்பெல்லாம் ஆதி காலத்துல. ஆனா அந்த ஆதி நாட்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் பிரமாணங்களை ஜனங்களுக்கு போதிப்பார்கள். ஆனால் தாவீதுக்கு பிரமாணங்களை போதிக்க, தாவீது யாருங்க, ஒரு ராஜா, அவருக்கு பிரமாணங்களை போதிக்க தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஆசாரியர்கள் லேவியர்கள் இருந்தாலும் கூட இருந்தாங்களாம். ஆனாலும் கூட தாவீது என்ன செஞ்சாரா, கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிறாராம். அல்லேலூயா. என்ன ஏறெடுக்கிறாரு, கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன் என்று. தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் தீர்க்கதரிசி இருந்தாலும் எனக்கு நீ என்ன செய்ய, நீங்க எனக்கு உங்க வழியை காட்டுங்க, போதிங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு தாவீது, சங்கீதக்காரன் கேட்கிறாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்புறம் என்ன விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, அந்த பாதி காலத்துல ராஜாக்கள் கூட ஒரு யுத்தத்துக்கு போலான்னா தீர்க்கதரிசி கூப்பிட்டு கேட்பாங்க, போலாமா யுத்தத்துக்கு, போனா ஜெயம் கிடைக்குமான்னு போய் கேட்பாங்க. அவங்க ஆண்டவருக்கு கேட்டு, போங்க ஆண்டவர் உங்க கையில அவங்க ஒப்பு கொடுப்பான்னு சொல்லி சொன்னப்ப என்ன செய்வாங்களாம், போருக்கு போவாங்களாம். அல்லேலூயா. அந்த நிறைய நம்ம சொல்லலாம். அந்த காலத்துல இருந்துச்சா.
ஆனாலும் இங்க என்ன சொல்லுன்னா சங்கீதக்காரர் என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்க தனிப்பட்ட முறையில என்ன செய்யுங்க, என்னோட நேரா பேசுங்க ஆண்டவரே கர்த்தாவே என்று ஜெபிக்கிறான்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. இதுக்கு ஒரு வசனம் நம்ம விளக்கம் சொல்லலாம் அப்படின்னா, அந்த வழியை போதிங்கன்றதுக்கு வேற இடத்துல வந்து சொல்லலாம் அப்படின்னா, யோபு 36:22 நீங்க வாசிச்சா கூட பரவாயில்ல. யோபு 36:22 இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? ஆமென். அல்லேலூயா. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில், அவருக்கு நிகரான வல்லமை எதுவுமே இல்ல. அவருக்கு நிகரானவர் உலகத்துல யாருமே இல்ல. ஆனா இதை யாரும் புரிஞ்சுக்காதான் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அது அவர் அப்புறம் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்னது விசுவாசம் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. அவரை போல, தேவனை போல, கர்த்தரை போல வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். கர்த்தர் என்னவா வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல போதிக்கிறவர் யாருன்னு கேள்வி கேட்கிறாங்க. அவருக்கு இணையா போதிக்கிறவங்க பூமியில யாரும் இல்ல. அல்லேலூயா. அவரே சர்வத்தையும் படைத்த தேவன் சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம், விளக்கம் சொல்லலாம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல யாருங்க போதிக்கத்தக்கவர்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எப்ப இயேசு பூமிக்கு வந்தாரோ நல்ல டீச்சர், நல்ல போதகரமா வந்தாரு. என்ன பண்ணாரு? போதிச்சாரு. போதிச்சுட்டே இருந்தாரு. கவலைப்படாத, கவலைப்பட்டா உனக்கு ஒரு முழம் கூட்ட முடியுமா, ஏன் கவலைப்படுற, அன்னைக்கு அந்த பாடு போதுன்னு சரி சொல்லி என்ன பண்ணாரு? போதிக்க தொடங்கினான்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்படியே ஒரு சின்னதா 2-3 வசனத்தை பார்க்கலாம், தியானிக்கலாம். அப்படின்னா ஆதி காலத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியும் ஆசாரியர்கள் வச்சு அவர் மக்களோட பேசினாரு. ஆதி காலத்துல ஏதோ பாவம் பண்ணிட்டா அவங்க என்ன செய்ய பிரபாகங்களை படிப்பாங்க. எடுத்து வாசிக்கும் போது என்னவா, நீ வந்து பாவம் தகுந்த நிவாரண பலி செலுத்தணுமா. நீ இப்ப சின்ன பாவமா இருந்தா அவங்க 2 புறா, ஆட்டு புறாக்கள் என்ன பண்ணி ஜோடியே எடுத்து அந்த பலி செலுத்து. கொஞ்சம் பெரிய பாவமா இருந்தா ஆட்டுக்குட்டி, என்ன பழுத ஆட்டுக்குட்டி எடுத்து பலி செலுத்துன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க பாவம் செஞ்சுட்டா போய் அந்த ஆசாரர்கள் கேட்கும் போது அவங்க அந்த பிரமாணத்தை எடுத்து பழிச்சு, இதுல இந்த செஞ்சது இதுக்கு என்னவா, இதான் நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்னது கொடுக்கப்பட்டதை படிச்சு பார்த்து சொல்லுவாங்கன்னா மக்கள் என்ன செஞ்சாங்க, கீழ்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அவரே நல்ல போதகர். அல்லேலூயா. இயேசுதான் சிறந்த போதகர்னு சொல்லப்படுது. இதுக்கு வசனம் சொல்லலாம் அப்படின்னா, மத்தேயு 5:17 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணங்களை நிறைவேற்ற வந்தேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இதுல வசனம் 2-3 வாசிக்கும் போதுங்க, அப்பொழுது அவர் யாருங்க? இயேசு. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. எப்படிங்க இருக்கணுமா? எளிமையா, தாழ்மையா. அல்லேலூயா. என்னதான் ஆஸ்தி அந்தஸ்து நகனத்து பெருமை கௌரவம் படிப்பு இருந்தாலும் ஆவியில என்ன செய்யணுமா? எளிமையா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆண்டவர் சொல்ற ஆவியில என்ன செய்யுங்க? எளிமையா இருக்கு. அப்பதான் நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரம் துக்கம் இருக்கும்போது என்ன செய்ய, நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, உங்களுக்கு என்னது ஆறுதல் கிடைக்குன்னு சொல்லி. அதுதான் என்னவா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க வசனம் 5ஆம் வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்க பழமொழி கூட சொல்லுவாங்களே, பொறுமையா பொறுத்தா பூமி ஆகுவான்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கிய, பொறுமையா இருக்கிறவங்க என்னவா பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லப்படுது. அப்புறம் நீதி மேல, நீதி நியாயமா ஆண்டோட பிரியமா இருக்கும்போது அது பசி தாக்கன்னா அந்த நீதியின் மேல ஐயோ செஞ்சா தப்போ ஆண்டோட நம்ம நினைச்சுவாரோன்ற அந்த ஒரு பயத்தோட வாழும்போது அவர் என்ன தாக்கமுள்ள பாக்கியவான்கள் திருப்தி அடைவான்னு வசனம் சொல்லுது. அப்புறம் இரக்கம் உள்ளவர்கள், இரக்கமா இருக்கணும். யாராவது ஒரு உதவி கேட்டா கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், அவங்க இடத்துல நின்று பார்க்கணும். உடனே நமக்கு என்னாகும், மனசு உருக்கும். அல்லேலூயா. என்ன உனக்கு என்ன, நீ யாரு, மகன் எங்க இருந்த, நான் நீ வருவோம் அப்படின்னு இல்லாம அவங்க வரும்போது உங்ககிட்ட ஒரு கவலையோட வருத்தத்தோடு வரும்போது அந்த இடத்துல நீ இருந்து பார்த்தா உனக்கு தானா
உதவி செய்ய மனசு வரும். அல்லேலூயா. நல்ல இரக்கமா இருக்குன்னு சொல்றாரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்ற இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்களார்கள், இரக்கம் பெறுவார்கள். அதுக்கப்புறம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்களார்கள், தேவனை தரிசிப்பார்கள். நிறைய இருதயத்துல சுத்தம் வேணும்னு சொல்லப்படுது. அப்புறம் சமாதானம் பண்ணுகிறவர்கள், அல்லேலூயா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களார்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணு. ஒரு சண்டைன்னு ஒரு பிரச்சனை வந்தா எரித நெருப்ப எண்ணெய் எடுத்து ஊத்தி இன்னும் கொளுத்தி குடும்பத்தை வீணாக்காம அந்த என்ன பண்ணுமா, சமாதானப்படுத்துமா. விடுங்க, நீதானே அப்படி சொல்லிட்டாங்க, அவங்களால அவங்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அதே நினைச்சு அவங்க பழிவாங்க, அவங்க கோவப்பட்டு வெறுக்காதீங்க, விடுங்க, பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும் சொல்லி என்ன செய்யும், நம்ம பிரச்சனையை சரி பண்ணதான் பாக்கணுமே தவிர பிரச்சனை செய்யக்கூடாது, கிண்டி விடக்கூடாதுன்னு சொல்லப்படுது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, நீ ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்தை காட்டு. அவன் கோபம் என்னது அப்படியே தனிட்டோம். ஒரு 2 வருஷத்துல தான் ஒரு வருஷத்துல கேட்டா கொடுத்துரு. அந்த அளவுக்கு அப்படியேப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, சமாதானம் பண்ணா என்னவா ஏன் பிள்ளைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதுக்கு வந்தார் பூமிக்கு, சமாதானத்தை கொடுங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. நீங்க நீதியா நேர்மையா சபைக்கு வராங்க. நம்ம இப்போ தமிழ்நாட்டுல இந்த இடத்துலலாம் பெருசா பிரச்சனை இல்லை. நம்ம தைரியமா சுதந்திரமா சபைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வடநாட்டுல நிறைய பிரச்சனை, சபைக்கு ஜபம் நடந்துட்டே இருக்கும், அப்படியே உள்ள பூந்து எல்லாரையும் அடிக்கிறாங்க. நிறைய நடந்துட்டு இருக்கு, இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆனா வசனம் சொல்றது வேதத்துல கடைசி காலத்துல என் நிமித்தம் அவங்கள துன்பப்பட்டுவாரு சொல்லுது. ஆனா என்ன துன்பம் வந்தா என்ன செய்ய, கொஞ்சம் தாண்டிக்கீங்க, நீங்க எல்லாம் யாரு, பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவங்க சொல்ல பகவராஜ்யம் அவருடைய இதுன்னு சொல்லப்படுது. அது எண்ணி அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். எந்த பிரச்சனை எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுங்க, இந்த சந்தோஷத்தை விடாதீங்க, கர்த்தர் செய்வார். எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார், எங்க அப்பா. அல்லேலூயா. விசுவாசம் நம்ம இருக்கும்போது என்னவா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு சொல்லப்படுது. அப்புறம் நீங்கள் உலகத்துக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லப்படுது. இப்ப நீ கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தை சுத்திலும் ஐயா அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ஆண்டவரை கும்பிடுறாங்க, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க, அவங்க ஒன்று வேலை ஒன்று இருப்பாங்க, உதவி கேட்டா செய்வாங்க, இறந்த குணமா இருப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், நற்சாட்சி வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் கீழே 18 வாசிக்கும் போது என்ன சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஆவி எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இதெல்லாம் என்னவா ஒழிந்து போகாது. வான பூமி சாதாரண அழிஞ்சிருமா, வானம் எவ்வளவு பெருசு, பூமி எவ்வளவு பெருசு, அழிஞ்சிருமா, அவ்வளவு சீக்கிரம், கொஞ்சம் லேட் ஆகும். அது அழிந்தாலும் கூட ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தைகள் என்னவா அழிந்தே போகாது சொல்லப்படுது. அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க, சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை உங்ககிட்ட சொல்றாங்கன்னா உங்க மக்களே போன் பண்ணி அம்மா வீட்டுல திட்டாங்கன்னா விடாத, நாளைக்கு சோறாக்காத, சமைச்சு போடாதுன்னு, மாமியார் பார்க்காதன்னு சொல்லாதபடி பொறுமையா இருக்குமா, ஜோம் பண்ணி என்ன செய்ய, ஆண்டவர் பார்த்து நம்ம என்ன செய்யணுமா, சமாதானப்படுத்தி பிரச்சனைய சால்வ் பண்ணதான் பாக்குறத தவிர பெருசுப்படுத்த கூடாது. அது என்னது, கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். கர்த்தர் ஏசப்பா யாருன்னா, நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கிய திரியை அணைக்காமல் இருக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என்னவா, நாம் என்ன செய்யணுமா, இந்த வசனத்தை சொல்லப்பட்ட போது தாவீது ஜெபிக்கிறது போல தனிப்பட்ட முறையில் நம்ம என்னதான் சபைக்கு வந்தாலும் ஆராதனை வந்து கலந்து கொண்டு போனாலும் நீ தனிப்பட்ட முறையில தனி ஜபமா, ஆண்டவரே எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன வழி, நான் என்ன செய்யணும் அப்படின்னு பண்ணுமா, தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய ஜெபின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வசனம் 36 வாசிக்கிறேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன்னு சொல்லப்படுது. இதுக்கு அப்படியே சுருக்கமா சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு உணர்வை தாரும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன விளக்கம் சொல்லலாம், தினமும் வேதத்தை வாசிக்க சொல்லிட்டாங்க, வாசிக்காதபடி உணர்ந்து. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நீ மேய்ப்பரா இருந்தா என்னது, நீ எதிலுமே தாழ்ச்சி அடைய மாட்டேன். நீ சமைச்சாலும் அந்த சமையல் என்னது
தாழ்ச்சி வராது. நீ வெளியில ஒரு இடத்துக்கு போனாலும் தாழ்ச்சி வராது. நிறைய சொல்லிட்டே போனாங்க. அது தாழ்ச்சி அதாவது நம்ம உணர்ந்து நம்ம அந்த வேதத்தை வாசிக்கும் போது என்ன செய்யணும், அது நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னவா மனப்பாடம் ஆயிடுன்னு சொல்லப்படுது. உனக்கு என்ன பிரச்சனை இல்லை, மனப்பாடம் பண்ணி நீ உணர்ந்து வாசிக்க வாசிக்க உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்குள்ள வசனம் உன்னோட பேசுமா. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. நம்மோட பேசிக்கொண்டு ஆண்டவர் எனக்கு உணர்வை தாங்க, புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. சபைக்கு வரோம், சபையில ஊழியக்காரங்க நம்ம வசனம் சொல்லி விளக்கம் சொல்றாங்க, நிதி கொடுக்குறாங்க, நம்ம என்ன செய்யணும், அந்த உணர்வு வேணுமா. அப்படியே கேட்டு முடிச்சுட்டு வெளில போனோடனே அப்படி எல்லாமே மறந்து இல்லாதபடி ஆண்டவர் எனக்கு உணர்வை தாங்க, நான் என்ன செய்யணும், அசை போடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 35 உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு வசனம். அத என்னை நடத்துங்க. ஆண்டவரே, யார் நம்ம நடத்தணும்? ஆண்டவர் தான் நடத்தணும். அல்லேலூயா. அப்ப யார் நடத்தாலும் நடாத்துல விட்டு போடுவாங்க. அல்லேலூயா. வேணுக்குனே விடுறாங்க இல்லையோ, அவங்க சூழல வந்துடும். அதை நம்ம யார் நடத்து நம்பணும்? ஆண்டவர் தான் நம்பணும். ஆண்டவர் என்ன நடத்துங்க. நீங்க எங்களை நடந்தா நாங்க என்ன செய்ய மாட்டோம், விழுந்துட மாட்டோம், தடுமாறிட மாட்டோம், இடறிட மாட்டோம். அதை என்ன செய்யுங்க ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துங்க. நாங்க என்ன செய்யணும், ஒரு கற்பனை பாதையில நடக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லணும்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அன்பு விசுவாசிகளே, ஆண்டவரிடம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உங்க வழி எனக்கு போதிங்க, எனக்கு உணர்வை தாங்க, என்ன நடத்துங்க, எனக்கு ஜெபிக்க வேண்டுமா. அல்லேலூயா. 36 வாசி முடிக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாறுபடி செய்யும். என்ன வசனம்? என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாறுபடி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அப்படியே சின்னதா விளக்கம் சொல்லணும்னா, பொருளாசைகள் தான் இப்ப உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் வேணும், இன்னும் என்னது 10 படம், இன்னும் 10 வருஷத்துல இன்னும் நகை, இன்னும் நிலம், இன்னும் நிலம், இன்னும் பேங்க், இன்னும் பணம், இன்னும் பேங்க் பேலன்ஸ், என்னது உண்மை. நானும் அதே மட்டும்தான் இருக்கேன், எல்லாருமே அப்படிதான். ஆனா என்னவா, அந்த மாதிரி பொருளாசை நமக்கு தேவையானது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமா, நீ பொருளாசையை நாடுனா அது என்னது உனக்கு, அது கடைசியில ஒரு கண்ணீர்ல விடும். நீ பொருளாசையை நாடாம ஆண்டோடைய சாட்சிகளை சாறுபடி செய்யும் சொல்லப்படுது. பொருளாசை தான் உலகம் இயங்குகிறது. நம்ம எப்படி யாரை சாரணுமா, ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டுமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாசையில வாழாதபடி ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும் என்று வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாடல் பாடி முடிச்சிடுறேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த கேட்டீங்க. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்காக ஞானியை படைப்போம். நான்கு பாடலாக நம்ம இருக்கிற சகோதரி ஞானி அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க. நம்ம கர்த்தருக்காக ஞானியை படைப்போம். ஆண்டவர் என